நான் கவின் வேகு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மினி லைப்ரரி வந்துட்டு இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த லைப்ரரியில் வந்து என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அதோட பேர், அதோட ஆத்தர், அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்துட்டு ஹாரி பாட்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த புக்கை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான புக் தான். இந்த புக்கில் எழுதுகிறவங்க வந்துட்டு ஜே.கே. ரவுலிங். இந்த பார்ட்டோட நேம் வந்துட்டு ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன். இதுதான் வந்து செகண்ட் பார்ட். இது வந்து ஹாரி பாட்டர் அண்ட் தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ். இது வந்துட்டு ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரிசனர் ஆஃப் அஸ்கபான். இது வந்துட்டு ஹாரி பாட்டர் அண்ட் தி கோப்லெட் ஆஃப் ஃபயர். இது வந்துட்டு ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய புக்கு. டெத்லி ஹாலோஸ்னு ஒரு லாஸ்ட் பார்ட் இருக்குது. அது வந்துட்டு இதுலேயே கொஞ்சம் மீடியமாக இருக்கும். இது வந்துட்டு கிங்டம் ஆஃப் ஃபேண்டசியோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி தான். ஃபிக்ஷன் ஸ்டோரினா என்ன, நான் ஃபிக்ஷன் ஸ்டோரினா என்னென்னு நம்மளோட பழைய வீடியோஸில் நீங்கள் வந்துட்டு நம்ம முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து கிங்டம் ஆஃப் ஃபேண்டசியோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு கிங்டம் ஆஃப் ஃபேண்டசியோட செகண்ட் பார்ட்டு. இதோட பேர் வந்துட்டு ரிட்டர்ன் டு த கிங்டம் ஆஃப் ஃபேண்டசி, த quest ஃபார் பாரடைஸ். அடுத்து இதுவும் வந்துட்டு கிங்டம் ஆஃப் ஃபேண்டசி ஒரு பார்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஜெரோனிமோ ஸ்டில்டனோட மவுஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இது வந்துட்டு ஸ்பேஸ் பாய்னு ஒரு புக் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு காமிக் தான். இது ஒரு காமிக் ஃப்ரெண்ட்ஸ். இது எழுதுறவங்க வந்துட்டு டேவிட் வால்யூம்ஸ். இது வந்துட்டு த மங்கி ஹூ ஃபெல் ஃப்ரம் த ஃபியூச்சரு. இது ஒரு புக் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த புக்கோட ஆத்தரோட நேம் வந்துட்டு ரோஸ் வெல்ஃபோர்ட். இதான் ஃப்ரெண்ட்ஸ் டிடெக்டிவ் ஜோரோ புக் செட்டு. இதில் வந்துட்டு 5 புக் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எழுதுறவங்க வந்துட்டு அபிஷேக் துவாலியர். இது வந்துட்டு ட்ரெஷர் ஐலாண்ட்னு ஒரு புக் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிங்கிள் டைஜஸ்ட். இது வந்து டைரி ஆஃப் விக்கெட் ஹாட் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஒரு பார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது சொல்லிட்டேன். இது வந்துட்டு ஆஃப் ஆண்டின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு காமிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இது ஒரு காமிக் தான். இது வந்து த லாஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஜுராசிக் வேர்ல்டோட ஒரு பார்ட் வந்துட்டு இந்த மாதிரி எழுதிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு டிக்ஷனரி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டிங்கிள் டபுள் டைஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரீஹிஸ்டாரிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு புக் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு நிறைய இந்த பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சு அதை பற்றி வந்து நிறையவே எழுதியிருப்பாங்க. இதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான், அதே டைப் ஆஃப் புக் தான் ஃப்ரெண்ட்ஸ். அமேசிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். இதில் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான திங்ஸ், ஹவு, வாட், ஒய் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் பற்றி இதில் எழுதியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த விஷயங்கள் பற்றி. இது வந்துட்டு ஆதித்யா அண்ட் த மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு மந்தன் வித்யாசிரம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன். அங்கே வந்துட்டு சம்யுக்தா கார்த்திகேயன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்துட்டு இந்த புக்கை எழுதியிருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்போ 6th படிக்கிறாங்க. இந்த புக்கை எழுதும் போது அவங்க வந்துட்டு ஒரு 5th படிச்சுட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு ஆலிவர் ட்விஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு மூவி கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஃபேமஸ் 5. 30 days change your habits change your life னு சொல்லிட்டு ஒரு புக் ஃப்ரெண்ட்ஸ். ஹாரிட் ஹென்றி. இது வந்துட்டு ஒரு காமிக் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றின ஒரு புக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்கோட நேம் வந்துட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மென் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கோட பேர். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு ட்ரூபடியோட காமிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்துட்டு ட்ரூபடியோட காமிக்ஸ். இதில் வந்துட்டு
நிறைய ப்ராவர்ப்ஸ் பற்றி இதில் வந்து பேசியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்க புக்ஸு. இதெல்லாம் நம்மளோட புக்ஸு. நான் வந்துட்டு எப்படி புக்ஸை வந்துட்டு பிரித்து அதோட இதில் வந்து நான் வைக்கிறேன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இதை பற்றி சொல்ல மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு புக்ஸை நீங்கள் வந்துட்டு வச்சு படிக்கலாம். வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அது வந்து செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த பொசிஷன் என்னன்னா நான் வந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இந்த காமிக்கை ஓப்பன் பண்ணி இப்போ நான் வந்து இந்த பேஜ் படிச்சுட்டு இருக்கேன்னா இந்த சைஸ் பண்ணுங்க. இப்போ இந்த புக்கை நான் வந்துட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கேன்னா இந்த புக்கை இப்படி திறந்து இது ரெண்டுத்தையுமே இப்படி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த புக்கை இப்படி வச்சுட்டு இதை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக இப்படி படிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இங்கே வச்சு இப்படி உட்காந்து கூட இப்படி படிச்சுக்கலாம். இல்லை டேபிள் வச்சு படிக்கிறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் நான் எப்படி பிரிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்துட்டு என்னம்மா இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்ஸ் வந்துட்டு இந்த பார்ட்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புக் செட் மாதிரி அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு அதோட பார்ட்டை வச்சு நீங்கள் அப்படியே பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வச்சிருவேன். இப்போ வந்துட்டு இப்போ ஹாரி பாட்டரோட புக் செட் நான் வந்துட்டு அங்கே வைக்கணும்னா அதோட ஃபர்ஸ்ட் புக்லேருந்து லாஸ்ட் 5th புக் வரைக்கும் நான் வந்துட்டு அந்த மாதிரி வச்சுருப்பேன் நான். இப்போ இந்த புக் செட் இப்படி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படி ஃபர்ஸ்ட் புக்கு, செகண்ட் புக், தேர்ட் புக், 4th புக், 5th புக், இந்த மாதிரி இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்படி வைக்கிறீங்க, எனக்கு வந்து நிறைய புக் வைக்கணும் அதனால வந்துட்டு இப்படி வைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மேலே வரைக்கும் நல்லாவே அடுக்கலாம். ஆனால் புக்ஸை எடுக்கிறது வந்து கஷ்டம். இப்போ வந்துட்டு நான் இந்த புக்கெலாம் இங்கே வச்சுட்டேன், ஃபைட்டெல்லாம் தூக்கி இங்கே வச்சுட்டு இன்னொரு 10 புக் மேலே வச்சுட்டு இவ்வளோ தூரம் வச்சுட்டு இப்போ எனக்கு வந்துட்டு இந்த புக் எடுத்து படிக்கணும்னா அப்போ எடுக்கும்போது இதெல்லாமே வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகும். அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக நம்ம இப்படி வச்சிட்டோம்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக புக்கை வந்து ரெகனைஸ் பண்ணிக்கலாம். எல்லா புக்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி சைடில் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்பேஸில் வந்துட்டு அந்த புக்கோட பேர், அதோட அந்த பார்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஆனால் சில குட்டி குட்டி காமிக்ஸில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது. இப்போ வந்து நல்ல ஒரு திக்கான இந்த ஆஃபுல் ஆண்டி சொன்னல, அந்த மாதிரி ஆஃபுல் ஆண்டி மாதிரி கொஞ்சம் திக்கான ஒரு காமிக்னா அதில் வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி இப்படி ஆஃபுல் ஆண்டி மாதிரி ஒரு திக்கான காமிக்னா அதில் வந்துட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இந்த ட்ரூபரியோட புக்லாம் வந்து சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கும். அதில் வந்துட்டு முதல்ல ஈஸியாக எடுத்து பார்க்க முடியாது. ஆனாலும் நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ஈஸியாக வெளில எடுத்து நீங்கள் அப்படியே எடுத்து கூட பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி காமிக்ஸ் வந்து அடுக்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. இப்போ வந்துட்டு அடுத்து அந்த மாதிரி பார்ட் இருக்க புக்லாம் வந்துட்டு இப்போ நான் எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பார்ட் இருக்க புக், கிங்டம் ஆஃப் ஃபேண்டசி ஃபர்ஸ்ட் புக் பாருங்கள், இது வந்து செகண்ட் புக், இது வந்துட்டு ஒரு பார்ட், இது வந்துட்டு ஜெரானிமோ ஸ்லிட்டனோட இன்னொரு புக்கு. அந்த மாதிரி வந்துட்டு பார்ட்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு இப்போ எடுத்து இங்கே வச்சிடலாம். நீங்கள் பார்ட் இருக்கிறதுனால அது வந்து ஈஸி. பார்ட் இருக்க புக்லாம் வந்துட்டு பார்ட் வந்துட்டு என்கிட்ட இது இருக்குது. டிடெக்டிவ்ஸ் வரவங்க வந்துட்டு ஒரு பார்ட் வர மாதிரி ஒரு புக்கு தான். இதையே நான் வந்துட்டு இப்படி வச்சுக்கலாம். வந்துட்டு பார்ட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வந்துட்டு புக்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் இல்லாமல் அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஃபிக்ஷன் புக்ஸ், நான் வந்துட்டு ஃபிக்ஷன் புக்ஸ், நான் ஃபிக்ஷன் புக்ஸ் நான் வந்துட்டு பிரிப்பேன். வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஃபிக்ஷன் புக், இது வந்துட்டு ஒரு ஃபிக்ஷன் புக். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு சரி இதெல்லாம் வந்துட்டு நான் ஃபிக்ஷன் புக். தப்பு பண்ணுறேன், சாரி மன்னிச்சுக்கோங்க. இது வந்து நான் ஃபிக்ஷன் புக்ஸ். நான் ஃபிக்ஷன் புக்ஸ்னால் அவங்க வந்துட்டு இமேஜினரியாக எழுதின புக் கிடையாது. உண்மையாக இதெல்லாம் நடக்கலாம் அந்த மாதிரி இருக்க திங்ஸ் தான் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி ஃபிக்ஷன் புக்ஸில். நான் என்கிட்ட வந்துட்டு ஒரு டிக்ஷனரிஸும் வந்துட்டு அது அந்த ஃபிக்ஷன் புக், நான் ஃபிக்ஷன் புக் கூட தான் நான் சேர்த்து வச்சுப்பேன். இப்போ வந்துட்டு ஃபிக்ஷன் புக்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஷன் புக்ஸ். என்கிட்ட இருக்கிற ஃபிக்ஷன் புக்ஸ்லாம் நான் காட்டுறேன்.
இதெல்லாம் வந்து ஃபிக்ஷன் புக் தான். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபிக்ஷன் புக் தான். ஆனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரே சைஸில் இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபிக்ஷன் புக்ஸ் வந்துட்டு நான் வந்து ஒன்றா வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த சைஸ் வந்துட்டு ரெகனைஸ் பண்ணி ஈஸியாக வந்துட்டு இடம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மிச்சம் பண்ண முடியும் அப்படி வந்துச்சுன்னா. பாருங்க, இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்ட்ஸ் இருக்க புக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்ட்ஸ் இருக்க புக்ஸு. ஃபிக்ஷன் புக்ஸ்லேயே ஒரே சைஸில் இருக்க புக்ஸ். அதாவது காமிக்ஸ் வந்து தனியாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து காமிக் தான். வேறு இப்போ நீங்கள் உள்ள கூட பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு அந்த வொக்காபுலரி நம்மளுக்கு தெரிகிற மாதிரியே இருக்க காமிக்ஸு. இப்போ இந்த ட்ரூபடியோட காமிக்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வொக்காபுலரி அவங்க பேசுகிறதுலாம் நமக்கு தெரிகிற மாதிரியான காமிக்ஸு. இந்த மாதிரி ட்ரூபடியோட காமிக்ஸ்லாம் வந்துட்டு ஓரமாக இது எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஹைட் அதிகமாக இருக்க புக்கெலாம் நீங்கள் வந்துட்டு எண்டில் வைக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் வச்சிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகலாம். மற்ற புக் எடுக்கும்போது அது விழுவுறது. ஹைட்டாக இருக்க புக்ஸ்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி தின்னாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து கீழே விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது, நல்ல குண்டான புக்கு அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் சும்மாவே நிற்க வச்சா கூட அது வந்துட்டு கேன் ஸ்டாண்ட். இதுவும் ஒரு காமிக். டிங்கிள்லாம் காமிக் தான். அப்புறம் இந்த ஆலிவர் ட்விஸ்ட், 30 days இதெல்லாம் வந்துட்டு ஒரு சைஸில் இருக்க புக்ஸ். தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து ஒரே சைஸில் இருக்க புக்ஸ். அதை வந்து தனியாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இது வந்துட்டு ஒரு காமிக் கிடையாது, இது வந்துட்டு ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி. காமிக்ஸும் வந்துட்டு ஆக்சுவலி ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் தான். ஆனால் காமிக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபிக்ஷனாக இருக்கும். ஃபிக்ஷன் ஸ்டோரிஸில் வந்துட்டு நியூ வேர்ட்ஸ் நிறைய இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் காமிக்ஸ் வந்துட்டு அவ்வளோவா இருக்காது. அண்ட் அது வந்துட்டு காமிக்ஸில் வந்துட்டு காமெடியாக தான் நிறைய திங்ஸ் இருக்கும். ஃபிக்ஷன் புக்ஸில் வந்துட்டு நல்ல எஜுகேட்டிவாக அந்த மாதிரி திங்ஸ் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு காமிக்ஸு. நான் வந்துட்டு அது கூட ஏன் இந்த ஃபேமஸ் 5 வச்சுருக்கேன்னா, இந்த டிங்கிள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டிங்கிள், இந்த 2 டிங்கிள், டபுள் டைரிஸ் டிங்கிள் அண்ட் நார்மல் டிங்கிள் எல்லாம் இது ஃபேமஸ் 5 வந்துட்டு ஒரே சைஸில் இருக்க புக்ஸ். அதனால நான் வந்து இதெல்லாம் ஒன்றா எடுத்துக்கிறேன். அண்டு ஃபஸ்ட்டு சைஸ் இது பண்ணி இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சுருவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து இங்கே வச்சிடலாம். அடுத்து இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சைஸ் இருக்க புக்ஸ். இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சைஸ் இருக்க புக்ஸ். அதெல்லாம் நான் வந்துட்டு இப்படி வச்சுக்கிறேன். காமிக் இதெல்லாம் வந்துட்டு இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து காமிக்ஸு. இது வந்துட்டு நான் ஃபிக்ஷன் புக்ஸ். இது வந்துட்டு இதுவும் வந்துட்டு காமிக்ஸ் தான். நான் வந்துட்டு இந்த காமிக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய காமிக்ஸ் கூட நான் வைக்கலைன்னா சைஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் இப்போ வந்துட்டு இது இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் நான் அடுத்து உள்ளே வச்சிடுறேன். இப்போ அதனால வந்துட்டு இதெல்லாம் ஒரே சைஸில் இருக்க புக்ஸ். இதை வந்துட்டு இந்த சைடு வச்சிடலாம். இப்படி ஒரே சைஸில் இருக்க புக்ஸை வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி புக்ஸை வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடியுது. இதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் ஃபிக்ஷன் புக்ஸ்னால் என்ன, ஃபிக்ஷன் புக்ஸ்னால் என்ன, அண்டு எப்படி புக்ஸை வந்துட்டு நம்ம பிரித்து வைக்கிறது. அண்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடியுது.